பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மைலி பட்டன்ஸ் வந்து நம்ம எம்ப்ராய்டிங் கடையெல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்மைலி பட்டன்ஸு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நம்ம நார்மலாக நம்மளுக்கு பட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 0.60 மில்லிமீட்டர் ஹூக்கும் 1.40 மில்லிமீட்டர் ஹூக் ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லேஸ் யான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ஸ்ப்ளிட் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நூலை விட்டுட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்குங்க. ஸ்ப்ளிட் நாட் போட்டுட்டு நான் இந்த கண்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 0.60 மில்லிமீட்டர் ஹூக் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே விட்டு நூலை இழுத்துக்குங்க. இந்த மாதிரி நூலை இழுத்துட்டு ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்ணில் 4 சிங்கிள் க்ரோஷே போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்குள்ளே விட்டு நூலை இழுத்துக்குங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு 2 லூப்பை சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் அதே கண்ணில் விட்டு நூலை இழுத்துக்குங்க. நூலை இழுத்து இந்த மாதிரி இழுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. மறுபடியும் 4வது சிங்கிள் க்ரோஷே. நூலை இழுத்து இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே. 4 சிங்கிள் க்ரோஷே இங்கே போட்டிருக்கோம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக செயின் ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸ்மைலில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக இந்த ஸ்மைல் முடிகிற வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே அடர்த்தியாக போட்டுட்டு வரலாம். இதுக்குள்ளே விட்டு நூலை பின்னாடிலேருந்து இழுத்துட்டு 2 லூப்பை ஜாயின் பண்ணுங்கள், ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் உள்ளே விட்டு லூப் ஃபார்ம் பண்ணி 2 ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஸ்மைல் ஃபுல்லாக போடலாம் சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், அடர்த்தியாக 13 சிங்கிள் க்ரோஷே எனக்கு வந்துருக்கு. மேலே செயின் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இந்த கண்ணில் மறுபடியும் ஒரு 4 சிங்கிள் க்ரோஷே போடலாம். இதுக்குள்ளே விட்டு நூலை எடுத்து இழுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் இந்த கண்ணில் 4 சிங்கிள் க்ரோஷே. இந்த கண்ணிலையும் 4 சிங்கிள் க்ரோஷே. இந்த ஸ்மைலில் 13 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். 4 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு 6 செயின் போட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஸ்ப்ளிட் ஸ்டிச், இங்கே போய் நம்ம செயினை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 6 செயின் போட்டு இந்த செயின் இருக்கு இல்லையா, இதில் போய் நம்ம இதில் போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து 1.40 மில்லிமீட்டர் ஹூக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே நான் 3 செயின் போட்டு கீழே ஒரு செயினாக ஸ்கிப் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 2 3 3 செயின் போட்டாச்சு. கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி இந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயினை ஸ்கிப் பண்ணி இந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 3 செயின் போடுங்க.
2 3 3 செயின் போட்டு இப்போ இதுல போட்டுருக்கோம் இந்த செயினை ஸ்கிப் பண்ணி இந்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட போறேன் ஒரு செயினை 3 செயின் போட்டு கீழே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி பக்கத்துல இருக்க செயினை ஒரு சிங்கிள் crochet திருப்பி 3 செயின் போட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணி இந்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet फ्रेंड्स நான் இது ஃபுல்லா இந்த ரவுண்ட போட்டாச்சு முடிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டோம் இல்லையா அங்க 3 செயின் போட்டோம் இல்லையா அங்க இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ளவர் போடுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு செயினை போட்டுட்டு இந்த ஒரு கேப்லயும் 3 டபுள் crochet போடுறேன் ஒரு சுத்தி உள்ள விட்டு 3 லூப்பா ஃபார்ம் பண்ணி 2 லூப்பா ஜாயின் பண்ணலாம் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா என்னோட பிகினிங் கிளாஸ்ல ஒரு வாட்டி பாத்துக்கங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டபுள் crochet போட்டாச்சு இப்போ ரெண்டாவது டபுள் crochet அப்புறம் மூணாவது டபுள் crochet 3 டபுள் crochet போட்டுட்டு 3 டபுள் crochet போட்டாச்சு இங்க ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டுடலாம் அவ்வளவுதான் பாருங்க ஒரு ஃப்ளவர் இப்போ நம்ம மறுபடியும் பக்கத்துல ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 3 டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet ரெண்டாவது டபுள் crochet மூணாவது டபுள் crochet 3 டபுள் crochet போட்டுட்டு இதே ஹோல்ஸ்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் பாருங்க ஒரு ஸ்ப்ளிட் நாட் ஒரு சிங்கிள் crochet 3 டபுள் crochet அப்புறம் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் அப்புறம் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் crochet அப்புறம் 3 டபுள் crochet அதே ஹோல்ஸ்ல 3 டபுள் crochet 1 2 3 3 டபுள் crochet போட்டு திருப்பி அதே ஹோல்ஸ்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணலாம் फ्रेंड्स இது ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் முடிக்கும்போது என்ன பண்ண போறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் இது போட்டோம் இல்லையா ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டோம் இல்லையா அங்க ஒரு ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு இது இழுத்து விட்டுடுங்க இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய crochet நீடல்னு சொல்வாங்க இதுல நூலை உள்ள விட்டுடுங்க நூல் இது பண்ணி உள்ள விட்டு பின்னாடி சைடு தெரியாத மாதிரி இந்த நூலே தெரியாத மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிடுங்க இப்படி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிடுங்க பாருங்க फ्रेंड्स நூலே தெரியாத மாதிரி ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் நாட் கொஞ்சம் நூலை விட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டோம் இல்லையா அதுல நம்ம நூலை அந்த நூலை நம்ம ஊசியில இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹூக் வந்து எம்ப்ராய்டிங் கடையிலே கிடைக்கும் फ्रेंड्स இந்த மாதிரி ஹூக்க வாங்கிக்கங்க இப்போ நம்ம இந்த நூலை மேலாக்கா தெரியாத மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிடலாம் இந்த நூலை கொஞ்சம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த கண்ணாண்ட வர மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிடலாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நடுவுல
நடுவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இயரிங்கோட இந்த இயரிங்கில் இது இருக்கு இல்லையா, இதில் நம்ம நூலை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக லூஸ் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லூஸ் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுடுங்க. ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நூல் இருந்தால் இந்த நூல்லே பின்னாடி சைடு நூல் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ரொம்ப இழுத்து பண்ணாதீங்க, நம்ம பூ சுருங்கிடும். மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி உள்ள நூலை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்மளோட இயரிங் ஸ்மைலி இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பின்னாடி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்மளோட ஸ்மைலி இயரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.